ஹாய் ஹலோ குட் ஈவினிங் மக்களே, குட் ஈவினிங், இரவு வணக்கம். பார்த்துருவோமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேங்க, சவுண்டு இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறப்ப தான் பார்த்தேன் மைக் ஆன் பண்ணாமல் விட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கி நிஃப்டிலேருந்து ஆரம்பிச்சிடும். நிஃப்டி 13 பாயிண்ட் டவுன், பேங்க் நிஃப்டி 119 பாயிண்ட் டவுன், ஃபின் நிஃப்டி மட்டும் பாசிட்டிவ் ஒரு 79 பாயிண்ட்ஸு. ஃபின் நிஃப்டி அப், சென்செக்ஸு லைட்டாக சின்னதாக நெகட்டிவ். இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல் டைம் இன்றைக்கி ஹை போனது 23,235 பாயிண்ட்ஸ் மேலே போய் டச் பண்ணிவிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே லோ வந்தது 23,000. 13 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் பண்ணிட்டான். பேங்க் நிஃப்டி அப்படி தான், ஹை போனது 49,836 போயிட்டு லோ 49,276 போயிட்டு க்ளோஸ் பண்ணது 49,359 பாயிண்டில், அதாவது 190 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் பண்ணிட்டான். நிஃப்டி 0.6% டவுன். சென்செக்ஸ் மார்ஜினலி பெட்டர். இன்றைக்கி பெரிய க்ளோஸ் இல்லைனாலும் நல்ல வால்டிலிட்டி இருந்துச்சு. ஸ்விங் ஒரு ஸ்கேல்பிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். 76,764 76,764 ஹை போயிட்டு அங்கேருந்து ஒரு 700 பாயிண்ட் டவுன். அப்புறம் க்ளோஸ் வந்து மார்ஜினலி பக்கத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். 76,100 வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். 32 பாயிண்ட்ஸ் டவுன். மிட்டும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் ஒரு மார்ஜினலி டவுன். லாஸ்ட் 2 நாள் கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி லைட்டாக பரவாயில்ல, ஒரு 0.3% தான் டவுன். ஆனால் அது ரிவர்ஸ் ஆனால் தான் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும். டாப் கெய்னர்ஸ் பார்த்துட்டோன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் 3.39% அப், சன்ஃபார்மா 3.10% அப்பு, டாட்டா ஸ்டீல் இன்றைக்கும் நேற்றும் நல்ல மூமெண்ட் 3% இன்றைக்கி அப். பஜாஜ் ஃபின் பரவாயில்லாமல் 2.37% அப்பில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். சிப்லா 1.5% இருக்கிறதுல கம்மி கெய்னரில் சிப்லா. டாப் லூசர்ஸ் யார்? அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட். அதானி என்டர்பிரைசஸ் 4.6% டவுன், செம்மாட்டி. அதானி போர்ட் 1.5% டவுன். ஹீரோ மோட்டர் காஃபும் அதே மாதிரி தான் 1.47% டவுன். அப்புறம் ஐடி இண்டெக்ஸில் இன்ஃபி 1% மார்ஜினலி 1%. அப்புறம் ஓஎன்ஜிசி டவுன். அப்புறம் இன்றைக்கி என்ன எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஐஎஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? எஃப்ஐஎஸ் விற்றுருப்பாங்க, டிஐஎஸும் வாங்கியிருப்பாங்க, வேறு என்ன, அப்படி தானே? அதே தான். எஃப்ஐஎஸ் 2,789 கோடி விற்றுருக்குறாங்க. டிஐஎஸ் அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கிறாங்க. இது எப்போ விற்றாங்க எப்போ வாங்கினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நெக்ஸ்ட்டு யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம். லைட்டாக எல்லாம் பாசிட்டிவ் தாங்க. ஒரு மார்ஜினலி ஒரு 0.5 to 0.8% பாசிட்டிவில் ரன் ஆகிட்டுருக்கு. டாலர் இண்டெக்ஸ் மட்டும் நெகட்டிவில் போகுது. அது பிரச்சனை இல்லை, அது நல்லது தான் நமக்கு. நெக்ஸ்ட் இன்றைக்கி அப்புறம் மேஜர் நியூஸ் என்ன? நாட்கோ ஃபார்முலா டவுனுங்க. காலையில் ஒரு 15% டவுன், செம்ம அடி. Q3 ரிசல்ட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி தர்மாட்டி. காலையிலே ஆரம்பித்தது 15% டவுனில் தான். எல்லோரும் பார்த்தது என்னென்னா, ஓகே ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டாங்களோ, இது கொடுத்துட்டாங்களோ, டிவைடன் கொடுத்துருக்குறாங்களோ, அதனால தான் டவுன்னு பார்த்தா செம்மாட்டி. நாட்கோ ஃபார்முலாம் Q3 ரிசல்ட் அவ்வளோ மோசம். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த குவார்ட்டரும் இதே மாதிரி தான் ஒரு ஆவரேஜான ரிசல்ட்டு தான் வரும். Q1 Q2 பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிக் எலிஃபண்ட் இன் டார்க் ரூம் அப்படின்ட்டாங்க. அதாவது இன்னும் பெரிய விஷயம் வர்ற போகுது, அது எதுலன்னு தெரில, இன்னும் பெரிய விஷயம் வருது அப்படின்னு சொல்லி ஹிண்டை கொடுத்து முடிச்சிட்டாங்க. ரிலையன்ஸ் டவுனுங்க. ரிலையன்ஸ் லாஸ்ட்டு கொஞ்சம் ஜூலைலேருந்தே கிராஜுவலி இறக்கிக்கிட்டே வர்றாங்க, முடியலை. பம்ப் பண்ணுறாங்க, டவுன் ஆகுது, பம்ப் பண்ணுறாங்க, டவுன் ஆகுது. இந்த வார் சிச்சுவேஷன், ரஷ்யன் பெட்ரோல்
இதெல்லாம் ஒரு ஸ்டேபிள் ஆனால் தான் ரிலையன்ஸோட ரெஃபைனரி ப்ராஃபிட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் வரும். அது வரைக்கும் ரிலையன்ஸ் ஒரு கஷ்ட காலத்தில் தான் இருக்கும். அப்புறம் அதானி என்டர்பிரைஸு அதானி போட்டு நெகட்டிவ் என்னென்னா அதானியோட ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ரீலங்கன் போர்ட்லேருந்து டிக்ளைன் புல் அவுட் பண்ணிட்டாங்க. அது ஒரு மேஜர் நியூஸ். அதனால தான் அதானி போர்ட்லாம் டவுன் 4% டவுன். இது ப்ளூபேர்க்கில் வந்த நியூஸ் 11ஆம் வந்த நியூஸுக்கு இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அவங்களோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அந்த ஸ்ரீலங்கன் போர்ட்லேருந்து அவங்க புல் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால் அதானி போர்ட்லாம் சமாண்டி. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த ஆர்டிக்கல். நேட்கோ ஃபார்மா பார்த்துடலாம் பாருங்கள். 800 லாஸ்ட் குவார்ட்டர் 800 crore ஆப்ரேஷனல் ப்ராஃபிட். பிஃபோர் டேக்ஸ் 800, ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்துட்டாலும் 600 எங்கே இருக்குது, 132 எங்கே இருக்குது. நியர் அபவுட் இதில் இந்த 39 இதில் அவங்க 90 கோடிக்கு ஏதோ லேண்டு சேல் பண்ணாங்க. அந்த இதையும் இந்த ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. அந்த 90 கோடி ஆட் பண்ணலன்னு வைங்களேன், இது நெகட்டிவில் போயிருக்கும். அந்த தடவை இந்த மார்ச் குவார்ட்டரும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த குவார்ட்டரும் அப்படி தான் இருந்திருக்கு. பார்ப்போம். யூஎஸ் மோடிஜி போயிருக்கிறார். அவரோட ஸ்பீச் நடந்துகிட்டு இருக்கும் இந்த டைமில். ஓவரால் ஒரு 50 to 70 points 0.7% ப்ராஃபிட்டில் தான் யூஎஸ் மொத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் பரவாயில்ல, விக்ஸும் பரவாயில்ல. யூஎஸ் விக்ஸு ஹீட் மேப் பார்த்துடலாம். எல்லாம் மாட்ரேட்டு தாங்க. எல்லாம் ஒரு க்ரீன் இஷ்யூ இல்லை, ரெட் இஷ்யூ இல்லை, நியூட்ரலாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. க்ரீனெல்லாம் நல்ல க்ரீன், ரெட்டெல்லாம் ஆவரேஜ் தான். நாளைக்கு ஒரு நியூட்ரலான ஒரு மார்க்கெட் ஓப்பனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஓகே 86.73, 87 காலையில் மத்தியானத்துலேருந்து 87 இருந்தது. கிராஜுவலி குறைச்சிட்டாங்க, பரவாயில்ல. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் அது இந்தியன் மார்க்கெட்டுக்கு. நிஃப்டி இந்த ஜோனை விட்டு வெளியே வரணும். இந்த ஜோனை விட்டு வெளியே வந்தால் தான் அந்த ஒரு நல்ல மூமெண்ட் வரும். இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணணுங்க. 23,800 பிரேக் பண்ணால் தான் ஒரு ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகும். பேங்க் நிஃப்டி அப்படி தான். இந்த ட்ரெண்ட் இந்த ஜோனை விட்டு வெளியே வரணும். அது வரைக்கும் சைட்வேஸ்லேயும் மேலே இங்கேயும் போயிட்டு தான் இருப்பான். ஃபின் நிஃப்டி பரவாயில்ல, ஒரு ரிவர்சல் காமிக்கிறான். அது இது காமிச்சாலும் இந்த 23,700 பிரேக் பண்ணி மேலே வரணும். சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் மூவ் பண்ணுவானுங்க. எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணால் தான் அலர்ட் வரும். காலையில் ஒரு ட்ரேடு எடுத்திருந்தோம், லைவில் எடுக்கலை, பர்சனலி எடுத்திருந்தது. நம்ம இந்த ரேஞ்சிலேருந்து 140 சொல்லியிருந்தோம். 140 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனப்போ சொல்லியிருந்தோம். ஒரு 150 240 வரைக்கும் கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு. கரெக்டாக 245 240 அடிச்சுட்டு அப்படி கீழே விழுந்துட்டான். அசால்ட்டாக நம்ம ஒரு 80 100 பாயிண்ட்ஸ் இங்கே 40 எடுத்துருந்தோம்னா இந்த 40 வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் சிங்கிள் லாட்டில் 7,000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நம்ம ரெண்டே சைமல்டேனியஸ்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். டாட்டா ஸ்டீல் நல்ல மூமெண்ட் அன்றைக்கி. டாட்டா பவர் ஓகே. இதில் என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ஓவரால் லாஸில் தான் இருக்குது. ஆனாலும் ஓகே. ஹீட் மேப் பார்த்தாச்சு, சென்செக்ஸ் பார்த்தாச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு தான் பார்க்கணும். இன்றைக்கி 23,000 இன்றைக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருக்கும். நாளைக்குள்ளது அப்டேட் ஆனால் தான் தெரியும். ஓகே, அப்போ நாளை லைவில் சந்திப்போம். எல்லாருக்கும் இரவு வணக்கம். பாய்.